ஆசிய ஜூனியர் கபடி விளையாட்டில் கைப்பற்றிய தங்கப் பதக்கத்துடன் சென்னை வந்த கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருவருக்கும் அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் பஹ்ரைனில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய சிறுமியர் அணி இறுதிப் போட்டியில் ஈரான் அணியை வீழ்த்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது. அணியின் துணை கேப்டனாக செயல்பட்ட சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அபாரமாக திறமையை வெளிப்படுத்தி வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். சென்னை திரும்பிய கார்த்திகா மற்றும் தங்கம் வென்ற இந்திய ஆண்கள் அணியில் இடம் பிடித்த மன்னார்குடியை அடுத்த வடுவூர் கிராமத்தை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகிய இருவருக்கும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்துள்ள கார்த்திகா அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார். இவரது தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்து தற்போது ஆட்டோ ஓட்டி கார்த்திகாவை புகழின் உச்சிக்கு கொண்டு வந்துள்ளார். என்னோட பெரிய கனவு எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப என்ன பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. பிடி சாருக்கு, பாஸ்கரன் சார், பிடி சார் ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. அண்டர் 18 நேஷ்னல்ஸ் வின் ஆனோம். அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு 100% மெரிட்டில் கிடச்சிது. அதனால் நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டு கொடு. யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. கைப்பற்றிய தங்க பதக்கத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து இருவரும் வாழ்த்து பெற்றனர். அப்போது அரசு சார்பில் இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி அவர் கௌரவித்தார். துணை முதலமைச்சரும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். பைசன் காளமாடனில் கண்ட மணத்தி கணேசன் தொடங்கி இன்று அபினேஷ், கார்த்திகா வரை எளிய பின்புலங்களிலிருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.